நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 8/9/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 23ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 மற்றும் 2:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 12:32 வரை பௌர்ணமி, பின்பு இரவு 10:52 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று இரவு 10:20 வரை பூரட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு இரவு 10:20 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 10:20 வரை ஆயில்யம், பின்பு மகம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் நீங்க பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். வியாபார முன்னேற்றத்திற்காக புதிய ஆலோசனைகள் கிடைக்கக்கூடும். வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடும். பல வகையிலும் யோகம் இருக்குங்க. பண வரவு கூடுதலாக இருக்கக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்க கொடுங்க. நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். கல்வி தொடர்பான பிரச்சனைகள் எழுந்து பின்னர் சரியாகும். அலுவலகம் தொடர்பாக எடுக்கும் முடிவில் முன்னேற்றம் இருக்கும். பேச்சு திறமை வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மதிய நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். என்று பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று காரிய வெற்றி ஏற்படக்கூடும். சுமூகமான சூழல் உண்டாகக்கூடும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவார்கள். என்று உங்களுக்கு சுபகாரிய பேச்சுக்கள் சிறப்பாக இருக்க கொடுங்க. மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பரணி காரிய வெற்றி ஏற்படக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். புதிய நட்பு என்று ஏற்படக்கூடுங்க. வாய்ப்புகள் வாயில் தேடி வரக்கூடும். பல வகையிலும் யோகங்கள் ஏற்படக்கூடும். வியாபார முன்னேற்றத்திற்காக எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். தயவு செய்து பிறர் விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். கிருத்திகை இந்த நாள் எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். தேவையில்லாத விஷயங்களை குழப்பம் செய்ய வேண்டாம். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். சக நண்பரிடம் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு பல வகையிலும் யோகங்கள் இருக்குங்க. குடும்பத்தோடு செல்லும் குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத வகையில் நன்மைகள் நடைபெறக்கூடும். வரவுக்கு மிஞ்சிய சமாளிக்க முடியாத செலவுகள் இருக்கக்கூடும். கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க பிறர் விஷயங்களை மூக்கை நுழைக்க வேண்டாம். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக நடக்குங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமான நல்ல பலனை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொள்வீர்கள். நிறைவான வாழ்க்கையும் கண்டிப்பாக இருக்குங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். இன்று
அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடுங்க. உறுதியாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடல் களைப்பும் சோர்வும் ஏற்படக்கூடுங்க. கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். யோசித்து செயல்படுவது மிக நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. கவனமாக மட்டும் இருங்கள். யாரையும் எந்த வகையிலும் குறைகள் சொல்ல வேண்டாம். என்று பெண்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். பெண்கள் இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். காதல் கண்டிப்பாக கை கொடுக்கும். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்விக்கான முடிவில் தெளிவாக எடுப்பீர்கள். பாடங்களை கவனமாக படியுங்கள். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இந்த நாள் உங்களுக்கு சுபகாரிய பேச்சுகள் கண்டிப்பாக முடிவாகும். குடும்பத்தில் உள்ளவர்களால் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. சமாளிக்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். உங்களுடைய முடிவுகள்ல தெளிவு உண்டாக கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறும் நாளிடையே சொல்ல முடியுங்க. ரோகிணி. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். வரவுக்கு மிஞ்சிய சமாளிக்க முடியாத செலவுகள் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் உண்டாக கூடுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கை கொடுங்க. என்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடியாத காரியங்களை முடித்து காட்ட முடியும். செல்வ செழிப்பான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. மன அமைதியும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. யாரையும் இன்று நீங்க பகைத்துக் கொள்ள வேண்டாம். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக அமையுங்க. முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். வீண் விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். 4 சுவற்றுக்குள் இருக்க வேண்டிய குடும்ப விவகாரங்களை பொது இடத்தில் தயவு செய்து பேச வேண்டாம். என்று முன்பின் யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். மிதுனம் ராசினியர்கள் அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். உடல் களைப்பும் சோர்வும் கொஞ்சம் உண்டாக கொடுங்க. நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்கள் நாட்டம் செல்லக்கூடும். என்று யோசித்து செய்யும் காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நியாயமான விஷயங்களை இன்று நீங்க தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். படிப்படியாக வாழ்க்கையை நீங்க முன்னேற்றகரமாக அமைத்துக் கொள்வீர்கள். யாருடைய விஷயங்களிலும் மூக்கை நுழைக்க வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். தகராறுகள் கண்டிப்பாக நீங்கும். பயம் வேண்டாம். அதே போல பெண்கள் இன்று சோம்பேறித்தனமாக காணப்படுவீர்கள். சுறுசுறுப்பை நீங்கள் தான் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். காதல் விவகாரங்கள் குழப்பத்தை கொடுக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் எழுங்கி விட்டுக் கொடுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அரும்பாடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புது புது விஷயங்களை அறிந்து கொள்வதில் நாட்டம் இருக்குங்க. மாணவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீலன் நிறத்தில் ஆடி நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகக்கூடும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க பிறர் விஷயங்களும் முக்கிய நுழைக்க வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலனை கொடுக்குங்க. வாகன யோகமும் ஏற்படக்கூடும். திருவாதிரை. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள்.
பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. எதிர்மறையாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். நியாயமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு தகராறுகள் நீங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். பணிகளை இன்று திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். பிறர் விஷயங்களை மக்கும் மூக்கை நுழைக்க வேண்டாம். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். என்று எதிலும் சந்தோஷம் கூடிவிடும். முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை ஓரளவு கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். வீண் விரயங்கள் மட்டும் ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தோடு செல்லும் குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். சொகுசான புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. தொழிலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் வருமானம் கூடிவிடும். இந்த தொழில் வியாபாரம் கூட கண்டிப்பாக முன்னேற்றம் அடைய கொடுக்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. இன்று நல்லவைகள் தேடி வரக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கக்கூடும். கூட்டுத் தொழில் முயற்சியை கொடுக்கும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. எதை நினைத்தும் பயம் கொள்ள வேண்டாம். எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவார்கள். நல்ல மனசை மற்றவர்களும் புரிந்து கொள்ளக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உயர் அதிகாரிகளின் நட்பு என்று ஏற்படக்கூடுங்க. செல்வ போக வாழ்க்கை அமைந்து விடக்கூடும். குடும்பத்தை பற்றிய கவலைகள் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறுங்க. பெண்கள் என்று மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். விவேகமுடனும் செயல்படுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு அற்புதங்கள் நிகழக்கூடுங்க. காதல் மட்டுமே பெரிய அளவில் பிரச்சனையை கொடுத்தாலும் இப்பொழுது சரியாகும். அமைதி காணுங்கள், பொறுமை காணுங்கள். காதலில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கண்டிப்பாக திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. என்று மாணவர்கள் உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்கல்வியில கண்டிப்பாக சாதிக்க முடியும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று நீங்க வாழ்க்கையில் திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். வீண் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரக்கூடும். உயர் அதிகாரியின் நட்பு ஏற்பட கொடுங்க. எதிர்பார்த்த பண வரவு தாமதமாக இருக்கக்கூடும். உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். எந்த காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நேர்மை வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. இனிய மாற்றங்கள் கை கொடுங்க. பூசம். குடும்பத்தோடு செல்லும் குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வீடு மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்கக்கூடும். நிர்வாக திறமை பளிச்சிடும் நாளாக இருக்க கொடுங்க. உயர் அதிகாரி நட்பு என்று கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம். அற்புதமாக செயல்படுவீர்கள். வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் இருக்கக்கூடும். தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வருமானமும் கண்டிப்பாக கூடும். நேர்மையாக செயல்படுவீர்கள். தகராறுகள் கண்டிப்பாக நீங்கும். கடன் பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும். என்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தயவு செய்து பயம் வேண்டாம். சிம்மம் ராசினியர்கள் இந்த அனைவரிடத்திலும் நல்லதொரு ஆர்வம் கொள்வீர்கள். கடின உழைப்பை மேற்கொண்டு வாழ்க்கையை வரமாக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தோடு செல்லும் குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். சிம்ம ராசினியர்கள் சொகுசான வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் அரசு அதிகாரிகளுக்கு தன்னம்பிக்கை கொடுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். தேகத்திடம் அதிகரிக்கக்கூடும். எதிர்பாராத முன்னேற்றங்களால் வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இன்று எதிர்பார்த்த பண வரவு தாமதப்படுங்க. இருந்தாலும் மன நிம்மதிக்கு பிரச்சனை இல்லை. வீண் பழியை மட்டும் ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்குங்க. எனவே கவனமாக செயல்படுவது நல்லது. தன்னம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க கொடுங்க. எந்த ஒரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. மனம் கொஞ்சம் விழைந்து செல்லக்கூடும். எதிர்பார்த்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய சேமிப்புகள்ல முதலீடுகள் செய்வீர்கள். என்று தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பண விரயம் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். நியாயமான விஷயங்களை என்று நீங்க தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள்.
மிகவும் நேர்மையுடனும் செயல்படுவீர்கள். பெண்கள் என்று விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உன்னை பிரச்சனைகள் தீருங்க. பெண்களுக்கு என்று புதிய திருப்பங்கள் உண்டாகக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காதல் பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லாவிட்டாலும் பயம் வேண்டாம். கண்டிப்பாக எல்லாம் சரியாகும் வரை பொறுமை இருக்கட்டும். என்று மாணவர்கள் எதிலும் சுறுசுறுப்பாக ஈடுபட முடியும். கல்விக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கொடுங்க. மன நிம்மதி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று திருப்திகரமாக காணப்படுவீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று உடல் ஒத்துழைப்பு கொடுக்குங்க. எந்த வேலையும் சரியான முறையில் அணுகி வெற்றி பெற முடியும். சுய லாபம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தேகதிடம் அதிகரிக்கக்கூடும். பிரச்சனைகளை சமாளித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். தன்னம்பிக்கை கூடுதலாக இருக்க கொடுங்க. உயர் அதிகாரி நட்பு இன்று மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாளை நீங்க சந்தோஷமாக அனுபவிப்பீர்கள். பூரம் சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். கவனமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். புதிய திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தேகதிடம் அதிகரிக்க கொடுங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள முன்னேற்றம் இருக்கும். வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். கவனமாக செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். என்று நீங்க எந்த ஒரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது மிக நல்லது. யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். உத்திரம் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் உண்டாக கூடுங்க. மன வலிமை கூடுதலாக இருக்கக்கூடும். நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நான் என்று சொல்ல முடியும். பயம் வேண்டாம். கன்னி ராசினியர்கள் என்று ஓரளவு மன நிறைவான நாளாக இருக்குங்க. வீட்டில் மகிழ்ச்சி நிலவக்கூடும். சக நண்பர்களின் ஆதரவு கெட்டக் கொடுங்க. என்று கன்னி ராசினியர்கள் குடும்பத்தோடு செல்லும் குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கக்கூடும். வீட்டில் மகிழ்ச்சி கலக்கட்டக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்வீர்கள். வியாபாரம் அதிகரித்து லாபத்தையும் பெருக்கிக் கொள்வீர்கள். புதிய சேமிப்புகள்ல முதலீடு செய்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் கொஞ்சம் இருக்க கொடுங்க. புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். மனசுக்குள் வியாபாரம் பற்றிய கவலைகள் கொஞ்சம் எழக்கூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படக்கூடுங்க. சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். உறவுகளுக்குள் பகை ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். முறையற்ற வழிகளில் சென்றால் பணம் செலவு ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கண்ணீர் ஆசிரியர்கள் கொஞ்சம் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். உடல் கொஞ்சம் அசதியாக காணப்படும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பிரச்சனை இருக்காது. காதல்ல கொஞ்சம் குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். தெளிவான முடிவெடுப்பது உங்க கையில் உள்ளது. விட்டு கொடுத்து செல்லுங்கள். அமைதி காணுங்கள். காதல் கைகூடும் வரை பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோக்கி விடக் கொடுங்க. எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதை தெளிவு வேண்டும். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். குழப்பங்கள் இருக்கும் பட்சத்தில் எதையும் கேட்டறிந்து தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று விரைவாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மன வலிமை கூடுதலாக இருக்க கொடுங்க. அஸ்தம் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் தைரியம் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். சித்திரை மிகவும் நெறிமுடன் காணப்படுவீர்கள். வியாபார நோக்குடன் இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள்.
அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதார விருத்தியின்றி ஏற்படக்கூடும். நல்லவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. என்று உங்களுக்கு தைரியமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். குழப்பம் வேண்டாம். துலாம் ராசினியர்கள் இன்று இரவும் பகலும் உழைத்தொழிப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். இன்று உல்லாசமான பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். உள்ளத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக நிலவ கொடுங்க. இன்று மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். உங்களிடம் உதவி பெற்றவர்கள் உங்களை நினைத்து சந்தோஷப்படக்கூடுங்க. தன்னம்பிக்கை எதிலும் குறிப்பிடும். செல்வம் சேர கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வீர்கள். அமைதியான முறையில் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மந்தமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முயற்சிகளில் ஓரளவு வெற்றி கிடைக்குங்க. காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதில் ஆர்வம் ஏற்படக்கூடும். பயண திட்டத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மந்தமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பண வரவுக்கு குறைவு இருக்காது. தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை கொடுக்கும். நினைத்ததை விட கூடுதலாகவே உழைக்க வேண்டியிருக்கும். மனம் தளராமல் செயல்பட்டால் வெற்றி கிடைக்குங்க. பாகுபாடு உடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். இருந்தாலும் நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பிரச்சனைகள் ஓரளவு தீரக்கூடுங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் எழுந்து பின்னர் சரியாக கூடும். என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பெண்களுக்கு என்று போராட்டமான வாழ்க்கையிலிருந்து முற்றுப்புள்ளி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் மட்டும் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்குங்க. மன வலிமையை கொடுக்கும். அது மட்டுமில்லை, காதல் கை கூடுவதற்கு பொறுமை வேண்டும். சந்தேக பார்வை வேண்டாம். என்று மாணவர்கள் யாரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். கல்வியில் மட்டுமே அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு அற்புதங்கள் ஓரளவு கைகூடும் நான் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிலத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புது புது ஆலோசனைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் நான் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி விருப்பமான விஷயங்களை நாட்டம் செல்லுங்க. கவனக்குறைவாக மட்டும் எதிலும் ஈடுபட வேண்டாம். நட்பு வட்டம் உங்களுக்கு விரிவடையக்கூடும். எதிலும் தனித்து செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மன அமைதி ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். என்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடுங்க. எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் கூடுங்க. விசாகம் மிகவும் சுவாரஸ்யமாக காணப்படுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். கூடுதல் முயற்சிகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. எதிலும் பொறுமை இருந்தால் வெற்றி இருக்க கொடுங்க. என்று நீங்க தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நான் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இந்த விடாபடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழிலில் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி குடிவிடும். வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கை எய்தி வருமானத்தை கொண்ட முயல்வீர்கள். குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். வருமானம் உங்களுக்கு வழக்கம் போல இருக்க கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் எழக்கூடுங்க. உறவுகள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். நண்பர்களும் உதவிகரமாகத்தான் இருக்க கொடுங்க. என்று உங்க வாழ்க்கையில நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பெண்கள் மேன்மை அடைவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் கூடுதல் பொறுப்புகள் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். அமைதி காக்க வேண்டும். சந்தேக பார்வை வேண்டாம். எல்லாம் நல்ல விதமாக நடைபெறக்கூடும். என்று மாணவர்கள் சந்தோஷமான தருணத்தில் காணப்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில்
காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவ பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வருமானத்தை கூட்டுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழ்நிலை ஏற்படக்கூடுங்க. தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக இருக்கக்கூடும். பணிகள் வழக்கம் போல் நடைபெறக்கூடுங்க. என்று உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. அனுஷம் இந்த அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மந்தமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப சுகத்தில் திருப்திகரமான சூழல் வெளிப்பட கொடுங்க. எதிலும் தன்னம்பிக்கை கூடிவிடும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் தேடி வர கொடுங்க. காரியங்களை கச்சிதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். இன்று ஓரளவு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கேட்டை நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வாழ்க்கை வழக்கம் போல் உங்களுக்கு அமைதியாக இருக்கக்கூடும். வருமானத்தை கூட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்கும். குடும்ப சுகத்தில் நிம்மதியான சூழல் வெளிப்படக்கூடும். எதிலும் உற்சாகம் பிறக்க கொடுங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு எழுந்து பின்னர் சரியாகும். தொழிலில் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் மனசுக்குள் நம்பிக்கையும் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. சிந்தனை திறன் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று நீங்க எதிலும் பொறுமையுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முயற்சிகள் சற்று தாமதமாவதினால் மனசுக்குள் சஞ்சலம் ஏற்படக்கூடும். தனுசு ராசினியர்கள் தாயின் உடல்நிலையில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். தடைபடும் காரியங்களைக் கண்டு பயப்பட வேண்டாம். தன்னம்பிக்கையும் இழக்க வேண்டாம். வெற்றிக்காக என்று நீங்க போராடுவீர்கள். வெற்றியும் கண்டிப்பாக பெறுவீர்கள். உங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. தொழிலும் ஏற்ற இறக்கமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். போட்டிகளும் குறைந்து விடக்கூடும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். தெளிவாக சிந்தித்து எதனையும் செய்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். வெற்றிக்காக போராடி கண்டிப்பாக உடல் உழைப்பும் அதிகரிக்க கொடுங்க. புதிய பதவிகள் கிடைக்கக்கூடும். மற்றவுடன் விரோதம், கௌரவ பங்கம், வீண் அலைச்சல், உடல் உழைப்பு ஆகியவை ஏற்படலாம் பார்த்துக் கொள்ளுங்கள். சந்தோஷமாக பொழுதை கழிப்பது உங்க கையில் உள்ளது. பெண்கள் இன்று எதிலும் வேகமுடன் செயல்படுவீர்கள். விவேகமுடன் காணப்படுவீர்கள். அலட்சியம் மட்டும் காட்ட வேண்டாம். இன்று உங்களுக்கு பெண்களுக்கு கனவுகள் நனவாக கூடும். விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். குடும்ப சுகத்தில் திருப்தியான நிலை காணப்படக்கூடும். காதல விட்டுக் கொடுக்க வேண்டும். அமைதியுடன் செயல்பட வேண்டும். மனதை அமைதியுடன் வைத்துக் கொண்டால் காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்க விடக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு இருக்குங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உயர்வான வழியை இன்று நீங்க கண்டுபிடிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். போட்டிகளும் இன்று குறைந்து விடக்கூடும். தடை ஏற்படுத்தியவர்கள் தானாக விலகி செல்லுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். சின்ன சின்ன குழப்பத்திற்கெல்லாம் விடை கிடைக்கும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். போராடும் நட்பு வட்டம் விரிவடை கொடுங்க. தன்னம்பிக்கை இழக்காமல் இருப்பது மிக நல்லது. வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். தெளிவான சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய பதவிகள் தேடி வர கொடுங்க. விரோதம், கௌரவ பங்கம், வீண் அலைச்சல் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திராடம் என்று மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தடைபடும் காரியங்களைக் கண்டு தன்னம்பிக்கை இழக்க வேண்டாம். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதி விடக்கூடும். மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தாயின் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்க சிரமங்களை ஓரளவு தவிர்ப்பது மிக சிறப்பு. வருமானத்தை கூட்டுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. கூடுதல் வியாபாரம் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்.
மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று இரவும் பகலும் உழைத்ததற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. தயவு செய்து மகரம் ராசினியர்கள் முறையற்ற வழிகளில் சென்றால் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே பார்த்து பக்குவமாக பேச வேண்டும். வாய் துடுக்கால் உறவுக்குள் பகை ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகாரியிடம் பணிவாக நடதல் என்பது கண்டிப்பாக அவசியம். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. கூடுதல் பண வரவு கண்டிப்பாக இருக்கும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு அதனால் நிம்மதி குறையெல்லாம் பார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. கௌரவம் அந்தஸ்து பாதிக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். பயம் வேண்டாம். சிறுக சிறுக சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். யார் மத்தியிலும் நீங்க சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனைகள முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் என்று வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். இன்று மாணவர்களுக்கு புத்துணர்ச்சி பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. அது மட்டும் இல்லை, மகரம் ராசினியர்கள் காதல்ல மட்டும் சந்தேக பார்வை துளி கூட வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக நிம்மதி ஏற்படக்கூடும். பொருளாதார விருத்தியும் இன்று உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். முறையற்ற வழிகளை சென்றால் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம் என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நன்மை தீமையை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். காரியங்கள் ஓரளவு சாதகமான பலனை கொடுக்கும். விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாம் சரியாகுங்க. வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டக்கூடும். தொழில் வளர்ச்சிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். எல்லா வளமும் கண்டிப்பாக பெறுவீங்க. உழைப்பால் உயரும் நாள்களுக்கு கூட்டும். எதிலும் அந்தஸ்து உருவாக கூட்டும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். முறையற்ற வழிகளை சென்றால் பணம் செலவாகும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அவிட்டம். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். உறவுக்குள் ஏற்பட்ட பகை கண்டிப்பாக மாறுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயரும். நேர்பட பேசுவீர்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. யார் பேச்சையும் கேட்கும் முன்பு யோசித்து கேளுங்கள். சரி வருமா என்று யோசித்து பாருங்கள். மற்றபடி எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. எல்லா வளமும் பெருகக்கூடும். சிறு முயற்சி எடுங்கள், அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று நீங்க பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எல்லா வளமும் கண்டிப்பாக பெருகும். தொழில் வளர்ச்சிக்காக வருகின்ற வாய்ப்புகளை நழுவ விட வேண்டாம். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உள்ள மகிழும் செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கும்பராசினியர்கள் படிப்படியாக வாழ்க்கையை நீங்க சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கும். எல்லா காரியங்களும் சாதகமான பலனை கொடுக்கும். எல்லா இடங்களிலும் மதிப்பு மரியாதை கூடிவிடும். கௌரவம் அந்தஸ்தும் கண்டிப்பாக உயருங்க. எல்லா தரப்பிடம் இருந்தும் ஆதரவு கிடைக்கக்கூடும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடைபெறுங்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். உள்ளம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். கூடுதல் வியாபாரம் இன்று ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வருமானத்தை கூட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் வெளிப்படக்கூடும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். மந்தமான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எதிலும் உற்சாகம் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் என்று வழக்கமான பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். துரிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் மன வலிமை கொடுமையாக இருக்க கொடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காதல் குழப்பத்தை கொடுக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விட கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நான் என்ன சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில்
காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எல்லா காரியங்களும் சாதகமாக நடைபெறக்கூடும். தனக்கென தனி வீடு அமைய கொடுங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். எல்லா வளமும் கண்டிப்பாக பெருகுங்க. இன்று உங்களுக்கு திட்டங்கள் ஓரளவு கை கொடுக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சதயம். முயற்சிகள்ல முன்னேற்றம் இருக்கும். வெற்றிக்காக போராடுவீர்கள். எல்லா காரியங்களும் சாதகமாக நடந்து முடியும். தனக்கென தனி வீடு அமைந்து விடக்கூடும். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும். எல்லா தரப்பிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடைபெறுகள். இன்று உங்களுக்கு சந்தோஷம் பொங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். எல்லா காரியங்களும் சாதகமான பலனை கொடுக்குங்க. தனக்கென தனி வீடு அமைந்து விடக்கூடும். நட்பு வட்டமும் கண்டிப்பாக விரிவடையக்கூடும். எல்லா வளமும் கண்டிப்பாக பெருகக்கூடும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எல்லா காரியங்களிலும் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தனித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். என்று நீங்க சக நண்பர்களை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. மீனம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். தொழில் முறை மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தன்னம்பிக்கை கண்டு நீங்க கண்டிப்பாக அடுத்த கடத்திற்கு செல்ல கொடுங்க. மனசுக்குள்ள ஒருவித மகிழ்ச்சியும் கொடுங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உடல்நிலையில் சிறப்பு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பொருட்களை பாதுகாப்பாக நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். பிறர் குறை கூறா வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும். உடைய மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயருங்க. குடும்பத்தாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறைத்துக் கொள்வீர்கள். மன மகிழும் சம்பவங்கள் நடைபெறக்கூடும். மனசுக்குள் நிம்மதியும் மனோதிடமும் அதிகரிக்குங்க. தெளிவான சிந்தனையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். முயற்சிகள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். சாதகமான பலன் ஏற்படக்கூடும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. உற்சாகமாக எதிலும் காணப்படுவீர்கள். திடீர் யோகமும் இன்று ஏற்படக்கூடும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பின்னர் சரியாக கொடுங்க. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். தாயாரின் உடல்நிலையில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தடைபடும் காரியங்களை கண்டு பயப்பட வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. வருமானம் வழக்கம் போல இருக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. குடும்ப சுகத்தில் நிம்மதி ஏற்படக்கூடும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. 4 சுவற்றுக்குள் இருக்க வேண்டிய பிரச்சனைகளை பெரிதுபடுத்த வேண்டாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பேசுங்கள். பெண்கள் விரைவாக பணிகளை முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். அமைதியுடன் செயல்படுங்கள். வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அம்சம் கண்டிப்பாக இருக்கின்றது. இன்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கொடுங்க. திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்கக்கூடும். புகழ்ச்சி இன்று கண்டிப்பாக உண்டாகும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று நீங்க திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நடுநிலையாகவும் செயல்படுவீர்கள். உத்திரட்டாத்தி. என்று உடைய முக அழகு கூடிவிடும். காரியங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். எதிர்பாராத செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள் இன்று உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. ரேவதி. மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. மதிப்பு மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். துணிச்சலுடன் காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறுங்க. கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். எதையும் தைரியமாக செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. தயவு செய்து உங்களுக்கு மன பதட்டம் மட்டும் வேண்டாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன்
புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.